வெல்கம் டு லட்டுஸ் விலாக். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. கொஞ்சம் பேர் வந்து கேட்டாங்க ஏன் வீடியோ போடலை அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் எடிட் பண்ண முடியலை. அம்மா வீட்டுக்கு, அங்கே அத்தை வீட்டுக்கு அப்படி இப்படின்னு டைம் போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் ஒர்க் வீட்லேயும் இருந்துச்சு, அதனால தான் எடிட் பண்ண கூட முடியலை. சரி, இது அப்போவுமே எடுத்து வச்ச வீடியோ தான், இதை போஸ்ட் போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி எடிட் பண்ணியிருந்தேன். சிக்கன் பிரியாணி சண்டே ஒரு நாள் பண்ணது தான் இது. சிக்கன் பிரியாணி, அப்புறம் தந்தூரி டிக்கா மசாலா சிக்கனில் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா எக்கும் ஆனியன் ரைத்தாவும் பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபி பார்த்துடலாம். இது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி வந்துட்டு வீட்டுக்கு போயிருக்கும் போது, முஸ்லீம் ஃப்ரெண்டு, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவங்க வீட்டில் எப்படி பண்ணுவாங்கங்கிறத நான் பார்த்துட்டு வந்து இங்கே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு தவா வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு ஆயில், கீ ரெண்டும் ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அந்த பிரியாணி லீஃப் இது மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக இது பண்ணதும் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வந்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும். அதுதான் வந்துட்டு ஆக்சுவலாக பிரியாணிக்கு வந்துட்டு டேஸ்ட்டே கொடுக்கும். ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும்னு சொன்னாங்க. அதனால நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா அதில் கொத்தமல்லி, புதினா ரெண்டையும் போட்டு ஒரு 10 செகண்ட் அது வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து வெங்காயத்தை கூட வதக்கிக்கலாம். அது வதக்குனதுக்கப்புறமா அதில் உள்ள காரமே போதும். கொஞ்சம் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடரும், அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு தக்காளி பழத்தையும் அதில் போட்டு கிண்டிக்கலாம். கிண்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் விட்டு கிண்டினோம்னா அரிசி வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். தயிரும் விட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சிக்கனை வந்து ஆல்ரெடி நான் ஊற வச்சுருந்தேன். வந்ததும் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா தயிர், உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். அது ஊறுனா அப்படின்னா சிக்கன்லேயும் வந்துட்டு அந்த டேஸ்ட் வந்து இறங்கும். அந்த சிக்கனை வந்து தயிர் வதங்கினதுக்கப்புறமா அந்த சிக்கனை அப்படி போட்டுடலாம். போட்டு கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை தண்ணி எதுவும் ஊற்றாமலே மூடி வச்சிடலாம். தண்ணி ஊற்றினோம்னா கொஞ்சம் சிக்கன் வந்து ரப்பர் கணக்காக ஆகும். தண்ணி ஊற்றாமல் நம்ம மூடி வச்சோம்னா ஆல்ரெடி சிக்கனில் வந்து தண்ணி இதாகும். தயிர் ஊற்றிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். அந்த எல்லா தண்ணியுமே இது சிக்கன் வேகிறதுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 5 to 6 மினிட்ஸில் வந்துட்டு சிக்கன் வெந்துடும். அந்த சிக்கனை வந்துட்டு லைட்டாக வெந்துட்டான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசி எடுத்தோம்னா 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றணும் பாஸ்மதி ரைஸுக்கு. அவ்வளோ ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அரிசியை போட்டுடலாம். அரிசி நல்லா சமமாக வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் தம்மு போட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் தம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா சூப்பரான பிரியாணி வந்துட்டு ரெடி. மத்தியானம் சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் டிக்கா தந்தூரி, அதுக்கப்புறமா எக்கு ரைத்தா எல்லாம் வச்சு மத்தியானம் சண்டே லஞ்சை வந்து நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். நீங்கள் எல்லோரும் சண்டே உங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.